அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே புனிதமிகு ரமதானை நாம் அடைய இருக்கின்றோம். ரமதானை நாம் அடைவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 2 மாதங்கள் முன்பிருந்தே அந்த ரமதானை நாம் அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைத்து வருகின்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். இறைவா, ரஜபு ஷஅபானுடைய மாதங்களில் எங்களுக்கு நீ பரக்கச் செய்வாயாக, ரமதான் என்ற அந்த மாதத்தை அடையச் செய்வாயாக என்பதாக நாம் துஆ செய்து வருகின்றோம். அந்த துஆவிற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சில தினங்களில் அந்த ரமதானை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த ரமதானை அடைந்து கொண்ட நாம் அதை பயனுள்ளதாக நாம் கழிக்க வேண்டும். ரமதான் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம், அருள் என்பதை முதலில் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ரமதானை பெறுவதென்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு ரமதானும் நாம் அடைவது அல்லாஹினுடைய அருளை கொண்டுதான் நாம் அடைகின்றோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வரலாறுகள் நமக்கு தெரியும். 2 நண்பர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு போரிலே இருவரும் ஒன்றாக அடிபடுகின்றார்கள், காயப்படுகின்றார்கள். ஒரு சஹாபி அங்கேயே மரணித்து ஷஹீதாக மாறிவிடுகின்றார். இன்னொரு சஹாபி சிறிது காலம் கழித்து, சில மாதங்கள் கழித்து இயல்பாக வஃபாத்தாகின்றார். வேறொரு சஹாபி இந்த 2 நண்பர்களினுடைய மறுமையினுடைய நிலையை கனவில் காணும் பொழுது, இரண்டாவதாக வஃபாத்தான அந்த சஹாபி ஒரு படி மேலே அந்தஸ்தை பெறுகின்றார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இந்த இருவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அதிலும் முன்னால் மரணித்தவர் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர், ஆனால் அவரை விட இவர் உயர்ந்த தரஜாவில் இருக்க காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது, ஆம், இவர் ஒரு ரமதானை அதிகமாக பெற்றிருக்கின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு ரமதானை நாம் பெறுவதென்பது ஷஹீதினுடைய அந்தஸ்தை விட மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் விளங்க முடிகின்றது. எனவே முத்தான இந்த ரமதானை நாம் பெற்றுவிட்டோம் என்றால், அந்த ரமதானை முழுக்க பயனுள்ளதாக நாம் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் அந்த ரமதானை நாம் வீணாக கழித்துவிடக்கூடாது. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.